ஐயா வணக்கங்கய்யா. புதுசாக மூலிகைகளை காட்டுறேன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை மரத்துக்கிட்ட வந்து நம்ம நிற்கிறோம். இதை பற்றி சொல்லுங்கய்யா எங்களுக்கு. ஐயா இது கருவேப்பிலை மரம் இல்லை ஐயா. ஐயோ ஐயா புரசு. புரசா? ஆமாம் ஐயா. வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும், சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான மகா மருந்து ஐயா இது. ஓ அப்படிங்களா? ஆனால் அது பார்க்கறதுக்கு கருவேப்பிலை மாதிரியே இருக்குது. இதனுடைய இலை, தலை, பிசினி, வேர்பகுதி எல்லாமே மருத்துவ பயனுடையதுங்க ஐயா. நாம தான் முதல் முறையாக இந்த புரசு மரத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்னு நினைக்கிறேன். நிறைய இந்த காட்டில் வளர்ந்துருக்குது. ஆமாம், குட்டி குட்டியாக கருவேப்பிலை மாதிரியே அங்கங்கே தூரடிச்சு வந்திருக்குது. ஆமாம் ஐயா. ரொம்ப அற்புதமான மூலிகை அடையாளம் காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மக்களை பார்த்துக்கோங்க, இதுதான் புரசு மரம்னு சொல்கிறது. பார்க்கறதுக்கு கருவேப்பிலை மரம் மாதிரி இருக்குது. அந்த தண்டுகள் கூட அப்படியே தான் இருக்குது. ஆனால் இது வந்து புரசு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் மண்வெட்டி, கோடாரி இதுக்கெல்லாம் கைப்பிடிக்கு வந்து இதை தான் போடுவாங்களாம். அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கான ஒரு மரக்கிளையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட நல்ல நேரம் இந்த மரம் வந்து நம்ம கண்ணில் தென்பட்டுருக்குது. ஸோ மக்களுக்கு புரசு மரம்னா எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். இதே மாதிரி அபூர்வமான அரிய வகையான மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.